பிரைஸ் தி லார்ட். ஆட்டு வாசல் இயேசுவின் குணமாக்குதல் ஊழியத்தை பற்றி என்ன வெளிப்படுத்துகிறது என்பதை பார்க்கலாம். பெதஸ்தா குளம் ஆலயத்துக்கு அருகில் நகரத்தின் வடக்கு கிழக்கு பகுதியில் ஆட்டு வாசலுக்கு அருகில் அமைந்திருந்தது. ஆலயத்துக்கு பலி செலுத்தப்படும் விலங்குகளும் ஆடுகளும் இந்த ஆட்டு வாயில் வழியாக அழைத்து செல்லப்பட்டது. இயேசு உட்பட பெதஸ்தாவுக்கு வருகை தருகிற யாவரும் ஆலய பகுதியிலிருந்து அணுகினால் இயல்பாகவே இந்த ஆட்டு வாசல் வழியாக நுழைவார்கள். எருசலேமில் பாரம்பரியம் என்னவென்றால், ஒரு தேவதூதன் பெதஸ்தா குலத்தை கலக்கும் போது அந்த நேரத்தில் ஒரு நபர் அந்த தண்ணீரில் கால் எடுத்து வைக்கும் போதே குணமடையக்கூடும். இது தேவன் தண்ணீரில் நகரும் போது குணப்படுத்துதல் அதன் வழியாக செல்லுகிறது என்று இஸ்ரவேலர்கள் நம்பினார்கள். பழைய ஏற்பாட்டில் தேவதூதர்கள் உடன் வருவது தெய்வீக ஏற்பாட்டாக கருதப்பட்டது. தண்ணீர் ஆசீர்வாதத்தின் ஊடகமாக கருதப்பட்டது. மாறாவின் தேவன் கசப்பான தண்ணீரை இனிப்பாக மாற்றினார். அது தேவனுடைய வார்த்தையால் தண்ணீர் ஜீவ தண்ணீராக மாற்ற முடியும் என்பதற்கு ஆரம்ப அடையாளமாகவும், மோசே கற்பாறையை கோலினால் அடித்த போது தண்ணீர் பீரிட்டு வருவது தேவனுடைய ஜீவனளிக்கும் ஏற்பாட்டையும் அடையாளப்படுத்துகிறது. ஆக பெதஸ்தா என்றால் கிருபையின் வீடு என்று பொருள். பல நோயுற்றவர்கள் பெதஸ்தாவில் குணமடைவதற்காக காத்திருந்தனர். தண்ணீர் கலக்கப்படுவதை எதிர்பார்த்திருந்தனர். தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு பலியிடப்பட அழைத்து செல்லப்படுகிற ஆட்டுக்குட்டிகள் செல்லுகிற ஆட்டு வாசல் வழியாக நுழைந்து பெதஸ்தாவுக்குள் செல்கிறாரு. அந்த இடத்தில் 38 ஆண்டுகளாக முடவனாக காத்திருந்த ஒருவனை குணமாக்குகிறது. இது இயேசுவின் பணியை குறிப்பிடுகிறது. அதாவது உண்மையான தேவ ஆட்டுக்குட்டியாக குணப்படுத்துதல், இரக்கம் மற்றும் பாவத்திற்காக பிரயாசித்தமாக தான் பலியிடப்படுவதை இந்த காரியம் குறிப்பிடுகிறது. இந்த மனுஷன் இவ்வாறு இயேசுவிடம் சொல்லுகிறார், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை என்று. இது அவன் ஒருவனும் அவனுக்கு உதவி செய்யவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. இயேசு தாமே உதவியாளராக மாற்றி உடனடியாக குணப்படுத்துதலை அவரிடம் பேசுகிறார். எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாக தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். குணப்படுத்துதல் கிருபை ஒரு குலத்திலோ பாரம்பரியம் அல்லது தேவதூதர்களின் மூட நம்பிக்கையில் காணப்படவில்லை. ஆனால் தேவனுடைய குமாரனாக இயேசுவியாக நபரில் காணப்பட்டது. இஸ்ரவேல் 38 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அலைந்து தீர்ந்தார்கள். நியாய தீர்ப்பின் கீழும் மற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நுழைய காத்திருந்தார்கள். இந்த தனிப்பட்ட மனுஷன் கூட ஒரு தனிப்பட்ட 38 வருடமாக வனாந்தரத்தில் இருந்தான். அசைவற்ற நம்பிக்கையற்ற நிலையில் சிக்கி தவித்தான். தேவன் இஸ்ரவேலில் இளைப்பாறுதலுக்குள் வழிநடத்தது போல நம்மை ஆவிக்குரிய முடக்குவாதத்தில் இருந்தும் முழுமைக்கு வழிநடத்துகிறவர் இயேசுவே. திமிர்வாத காரனை இயேசு தண்ணீரை கலக்காமல் சுகப்படுத்தினார். எனவே இடங்களிலோ அல்லது சடங்குகளிலோ அல்லது நபரிடமோ குணப்படுத்தலை தேடாதிருங்கள். ஜீவ தண்ணீர், மன்னிப்பு மற்றும் நீடிய மறுசீரமைப்பு ஆகியவற்றை ஆதாரமான இயேசுவிடமே நேரடியாக வாருங்கள், குணமடையுங்கள். ஆமென்.